காலத்தின் குரல் காலம் 1 குரல் 11. இல்லந்தோறும் மறைக்கல்வி, தினந்தோறும் புத்தெழுச்சி. இயற்கையை சீரழிக்கும் பாவம் பற்றிய சிந்தனை தொடர்ச்சியில் பாலைவனம். ஆப்பிரிக்கா கண்டத்தின் தென்பகுதியில் இருக்கும் நாடு நமீபியா. இங்கு இருக்கும் பாலைவனம் நமீபி என்று அழைக்கப்படுகிறது. இது அட்லாண்டிக் கடற்கரை பக்கத்தில் இருக்கிறது. இங்கு ஆண்டிற்கு 2 சென்டிமீட்டர் மழைதான் பெய்கிறது. இந்த நமீபி பாலைவன வண்டு காலையில் உயரமான மணல் மேட்டிற்கு சென்று அங்கு 45 டிகிரிக்கு தலையை கீழே சாய்த்து பிட்டத்தை உயர்த்தி நிற்கும். அப்போது அட்லாண்டிக் கடலில் இருந்து அதிகாலையில் வீசும் பனிப்பொழிவு காற்றில் இருக்கும் நீர்த்துளிகளை வண்டின் மேல்புறத்தில் இருக்கும் நீர் உறிஞ்சியின் மூலம் சொட்டு சொட்டாக வண்டு உறிஞ்சுகிறது. இவ்வாறு ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீரை சேகரித்து அதை தலைக்கு கொண்டு வந்து வண்டு குடிக்கிறது. பாலைவனத்தில் காணும் இந்த தொழில்நுட்பம் தென் அமெரிக்காவில் இருக்கும் பெருநாட்டில் உள்ள பாலைவன பகுதியில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வண்டு நீர் சேகரிக்கும் ஹைட்ரோபோபிக் மற்றும் ஹைட்ரோபிலிக் முறையை பின்பற்றி காற்றில் இருக்கும் நீரை சேகரிக்க 60க்கும் மேற்பட்ட ஹைட்ரோபோபிக் வலைகள் தயாரிக்கப்பட்டு செங்குத்தாக கடற்கரை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அந்த வலைகளில் காற்று அலைகள் படும்போது காற்றில் இருக்கும் நீர்த்துளிகளை ஹைட்ரோபோபிக் வலையில் இருக்கும் உறிஞ்சிகள் உறிஞ்சுகின்றன. அந்த தண்ணீரை ஹைட்ரோபிலிக் முறையில் குழாய்களின் வழியாக கீழே கொண்டு வந்து தொட்டியில் சேகரித்து 250 குடும்பங்களுக்கு 300 லிட்டர் தண்ணீர் தினமும் வழங்கப்படுகிறது. மேலும் விவசாயத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே பாலைவனத்திலும் தண்ணீர் எனும் இயற்கை தரும் செல்வத்தை பெற முடிகிறது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்குயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. அதாவது மனிதருடைய தீய செயலினால்தான் முல்லையும் குறிஞ்சியும் பாலைவனமாக உருமாறுகின்றன. மனிதர்களின் தீய செயலுக்கு கழுவாயாக பழைய ஏற்பாட்டில் பாலைவனம் கருதப்படுவதை நாம் லேவியராகமத்தில் வாசிக்கிறோம். மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு வெள்ளாட்டுக்கடாயின் மேல் சுமத்தி அதை பாலைவனத்தில் விட்டுவிடுவர். அது பாலைவனத்தில் சுற்றி அலைந்து மடிந்துவிடும். மனிதர்களின் பாவத்துக்கு பரிகாரமாக வெள்ளாட்டுக்கடாய் பலியாக்கப்பட்டது. இவ்வாறு பாலைவனம் பலி கொடுக்கும் இடமாக, வாழ்வை அழைக்கும் களமாக கருதப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கடவுளின் மகனான இயேசு பெருமான் மனிதர்களின் தீய செயல்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலையும் புதுவாழ்வும் அளிக்க தன்னுடைய இறையாட்சி பணியை பாலைவனத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார். இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அந்த நாள்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன்பின் அவர் பசியுற்றார் என்று நற்செய்தியாளர் லூக்கா கூறுகிறார். பட்டினியும் பஞ்சமும் மனிதன் தன்னுடைய சுயநலத்தினால் ஏற்படுத்தி கொண்ட துன்பங்களாகும். இத்துன்பங்களிலிருந்து மக்களை விடுவிக்க இயேசு பெருமான் தன்னையே பலியாக தந்தார். பாலைவனத்தில் மடிந்து போன வெள்ளாட்டைப் போல இயேசுவின் வாழ்வு அவருடைய மரணத்தோடு முடிந்துவிடவில்லை. அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய ஆவியை நமக்கு புது வாழ்வாக தந்துள்ளார். இந்த உலகை அவர் தீமைகளிலிருந்து தொடர்ந்து புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். இவ்வுலகை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட நம்மையும் அழைக்கின்றார். உலக மண் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. உலக உணவு மற்றும் விவசாய அமைப்பின் மூலம் வெளியிடப்பட்ட மண் மாசடைதலில் மறைந்திருக்கும் உண்மைகள் அறிக்கையின்படி மண் மாசடைவது பற்றி பின்வருமாறு குறிப்பிடப்படுகிறது. மண்ணில் கலப்பதாலோ அல்லது குறிப்பிட்ட அடர்த்தியை விட அதிகமாக்குவதின் காரணமாகவோ உயிர் இனங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. மண் மாசடைதலை நேரடியாக மதிப்பிடவோ அல்லது கண்ணால் காணவோ முடியாது என்பதால் அது மறைந்திருக்கும் ஆபத்தாகும். அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி எல்லா நாடுகளும் கவலையோடு யோசிக்க தொடங்கிவிட்டன. இன்னும் சில ஆண்டுகளில் இது தீர்க்க முடியாத பிரச்சனையாகிவிடும் என்று கருதப்படுகிறது. பொருளாதாரத்தை உயர்த்தும் நோக்கத்தோடு மனிதன் காடுகளை பெருமளவுக்கு அழிக்கின்றான். உணவு தேவையின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால்
உணவு உற்பத்தியை பெருக்கும் நோக்கில் செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. நிலத்தில் கொட்டப்படும் கழிவுகள் சில மக்கும் தன்மையுடையவை, பல மட்காத தன்மையுடையவை. மட்காத பொருட்கள் குழி தோண்டி நிலத்தில் புதைக்கப்படுகின்றன. இது நிலச்சீர்கேட்டினை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் பெருகி வரும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் வாயுக்களால் புவி வெப்பமடைகிறது. மற்றும் வேதியியல் கழிவுகள், உலோகக் கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றவை எளிதில் மக்காதவை. இரசாயன மற்றும் அணு உலைகளிலிருந்து வேதியியல் மற்றும் கதிரியக்க கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றன. இவை மனித உடலுக்கு பெரும் தீங்கினை விளைவிப்பவை. இவை பூமிக்கடியில் குழி தோண்டி புதைக்கப்படுகின்றன. இதனால் நிலச்சீர்கேடு ஏற்படுகிறது. இந்த நிலை தொடருமானால் இளைய தலைமுறையினர் வாழ்வதற்கு ஏற்ற நிலம் இந்த உலகில் இருக்குமா? இந்த நிலம் நமக்கு சொந்தமானது அல்ல. நாம் இந்த மண்ணில் வாழ்கின்றோம் என்றால் அது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு கொடை. இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்துள்ள மனித வாழ்க்கையை இந்த உலகில் பயனுள்ள விதத்தில் வாழவும் பிறரையும் வாழ வைக்கவும் நிலம் அவசியம். ஆகவே நிலத்தை பாதுகாக்க வேண்டிய ஆன்மீக கடமை நமக்கு உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகில் வாழ்கின்ற காலத்தில் நிலத்தின் பயன்களை முறையாக அனுபவிக்க மட்டுமே மனிதர்களுக்கு உரிமை உண்டு. அதை அழிக்கும் உரிமை அவர்களுக்கு கிடையாது. மக்கள் எல்லாருக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காகவே கடவுள் மண்ணுலகையும் அதிலுள்ள அனைத்தையும் தொடர்ந்து படைத்து பாதுகாத்து அன்பை துணையாகவும் கொண்டு மனிதநேயத்தை வளர்ப்பதே புனித வாழ்வாகும். இதற்கு எதிராக செயல்படுவது இறை திட்டத்திற்கு எதிரான பாவமாகும். இதை பவுலடியார் மிக தெளிவாக கூறுகிறார். கட்புலனாகாத அவருடைய பண்புகளும் அவருடைய முடிவில்லா வல்லமையும் கடவுள் தன்மையும் உலகம் உண்டானது முதல் அவருடைய படைப்புகளிலேயே அறிவுக்கு புலனாகின்றன. ஆகவே அவர்கள் சாக்கு சொல்வதற்கு வழியில்லை. ஆகவே இயற்கையை மதிக்காமல் மனிதர்கள் அதை சிதைப்பது அல்லது அழிப்பது மிகப்பெரிய பாவம் என்பதை உணர்ந்து இயற்கையை அன்பு செய்து வாழ ஆரம்பிப்போம். நெருப்பு எரியும் போது வெப்பம் உண்டாகிறது. அது காட்டையும் அழிக்கக்கூடியது. 1.42 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் நெருப்பை பயன்படுத்தியதாக தொல்பொருள் ஆராய்ச்சி வெளிப்படுத்துகிறது. உணவு சமைக்கவும், மண்பாண்டங்கள் மற்றும் உலோக கருவிகளை உருவாக்கவும், நீராவியால் இயந்திரங்களை இயக்கவும், அனல் மின்சாரம் உற்பத்தி செய்யவும், கப்பல் மற்றும் வாகனங்களை ஓட்டவும் நெருப்பு பல்வேறு விதங்களில் மனித குலத்துக்கு பயனளிக்கிறது. உயிர்கள் வாழவும் மனிதன் முன்னேறவும் நெருப்பு சக்தியை கொடுக்கிறது. மரம், நிலக்கரி, வாயு, எண்ணெய், உணவு, பழங்கள், காய்கறிகள் ஆகியவற்றில் பொதிந்துள்ள சக்தியெல்லாம் நெருப்பு பிழம்பான சூரியனிடமிருந்தே கிடைக்கின்றன. அண்ட கோளங்களுக்கெல்லாம் மையத்தில் சூரியன் அமைந்துள்ளது. சூரியன் 6000 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் இயங்கும் நெருப்பு நட்சத்திரம். இது 420 கோடி ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இதுவும் ஒரு அதிசயம்தானே. இதிலிருந்து வரும் கதிர்வீச்சுகள் ஓசோன் எனும் படலத்தின் வழியே ஊடுருவி வரும்போது வெப்பம் குறைந்து உயிரினங்கள் வாழ உதவுகிறது. அதனால்தான் மனிதர்களும் உயிர்களும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வாழ முடிகிறது. இயங்க சக்தி கிடைக்கிறது. சக்தியின்றேல் மனிதன் பிணம்தானே. நெருப்பு எனும் மூல ஆற்றல் இன்றியமையாத அடிப்படை தேவை. அது சமய வழிபாட்டிலும் இடம்பெற்றுள்ளது. அன்றாட தேவையான நெருப்பை மனிதன் ஒளிப்பிழம்பாக மதித்து தன் விரல்களால் தொட்டு நெற்றியில் ஒற்றிக்கொள்கிறான். நெருப்பை வெறும் சடப்பொருளாக பார்க்காது அதை ஆற்றலின் உறைவிடமான இறைவனை குறிக்கும் அடையாளமாக மதித்து மனிதன் உருகியிருக்கிறான். உரோமையர்கள் சூரியனுக்கு டிசம்பர் 25ஆம் நாள் விழா எடுத்து கொண்டாடி இருக்கின்றனர். முன்னேறி இருக்கும் இன்றைய உலகில் நெருப்பினால் விபத்துக்கள் நடப்பதையும் அதனால் உயிர் மற்றும் பொருள் சேதங்கள் ஏற்படுவதையும் பார்க்கிறோம். தொட்டால் சுடுவது நெருப்பு, தொடாமல் சுடுவது பகை என்பது போல மனிதரது தீய தீராத பகை உணர்வில் ஏழைகளது வீடுகள் தீயிட்டு எரிக்கப்படுவதும் நடக்கின்றது. முக்கிய இடங்களில் தீ அணைப்பான்கள் வைப்பது கட்டாயமாகியுள்ளது. மனித வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையான எரிவாயும் கச்சா எண்ணெயும் வியாபார பொருளாகிவிட்டது. உலகச் சந்தையில் கடும் போட்டியும் தாண்டவமாடுகிறது. இதனால் ஏழ்மையில் வாழும் குடும்பங்களில் அடுப்புகள் எரியாத நிலை கண்கூடு. இதனால் பட்டினிச்சாவு, நோய் நொடி. இது இறை திட்டத்துக்கு எதிரானது.
கிறித்தவர்கள் நெருப்பை தூய ஆவியாரை குறிக்கும் அடையாளமாக கருதுகின்றனர். மண்ணுலகில் தீயை மூட்டவே வந்தேன், இப்போதே அது பற்றி எரிய வேண்டுமென்று எவ்வளவோ விரும்புகிறேன் என்று கூறிய இயேசு பெருமானை நீதியின் சூரியனாக நம்பி வாழும் கிறித்தவர்கள் டிசம்பர் 25ஆம் நாளில் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகின்றனர். இந்த பெருவிழாவானது நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான், உயிரின் ஒளியை கொண்டிருப்பான் என்று கூறிய இயேசு பெருமானின் அன்பு கட்டளை அணையாத நெருப்பாக வீரியத்துடன் வாழ்ந்திட அழைப்பு விடுக்கின்றது. நெருப்பினால் ஏற்படும் அழிவினை தவிர்த்து உரிய மதிப்புடன் நெருப்பை ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்தி உலகை முன்னேற்றிட உறுதி கொள்வோம். தொடரும். நன்றி, வணக்கம்.